ஒரு அடி விழுந்துச்சு, நான் தெளிஞ்சிட்டேன். உங்களுக்கும் விழும், தெளிஞ்சிருவீங்க. மறுபடியும் சொல்றேன், இங்கெல்லாம் எதையும் மாத்த முடியாது. இதுக்கிட்ட உன்னை நீயே குறைச்சி மதிப்பிட்டுக்கிற. பர்சனாலிட்டி உடம்புல இல்ல, மனசுலதான் இருக்கு. தன்னம்பிக்கையை மட்டும் எழுந்துராது, அதுதான் உண்மையான பர்சனாலிட்டி. நம்பிக்கை இருந்தா உன்னோட கோல் என்னைக்குமே மிஸ் ஆகும். உன் பிரச்சனைக்கு யாருமே இல்ல, நீ தனியாவே இருக்குன்னா, தனியா இருந்தனா நீ இருக்கிறியா இல்லையான்னு கூட கேட்கறது கூட ஆள் இருக்க மாட்டானுங்க. இன்னைக்கு Facebook டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயேன், எத்தனை பேர் உனக்கு வந்து கவனிக்க போறான், எத்தனை பேர் உன்னை தேட போறான்? எவனுமே கிடையாது. அவன் பிரச்சனைல இருக்கான், யாரும் சொல்ல மாட்டான். இன்னைக்கு வந்து இருக்கிறவன் அவ்வளவு பேரும் கெத்தா வாழணும், நான் வந்து நல்லா இருக்கிறேன்னு ஷோ ஆஃப் பண்ணிக்கிறது தான். நான் எப்பொழுதும் நீங்க தனிமை விரும்புறீங்கன்னா நீங்க தவறான ஒரு பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தேவை ஒரு தோள் கொடுக்கிற ஒரு நண்பன். தேவையில்லாத ஓவர் திங்கிங் பண்ணாம ஒரே விஷயத்துல ஆழ்ந்த சிந்தனையோட ஒரே விஷயத்த நல்லதுக்காக நீ யோசிச்சுட்டு இருந்தா அது நல்லதுதான். ஷேர் பண்றதுக்கு அட்லீஸ்ட் இல்ல உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தனையாவது நீ சம்பாதிச்சு வச்சு. எது உண்மை எது பொய் அப்படின்னு எனக்கு நானே வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் அவ்வளவு உண்மையா இருக்கேன்னு எனக்கு மட்டும் தெரியும். பட் அதை நான் சொல்லணும்னு அவசியம் யாருக்கும் இல்லை அப்படின்னு நான் புரியலையே, உலகம் சரியில்லையே, ஏன் கண்ணெல்லாம் நீர் குடமாயது காணவும் முடியலையே, இதுதான் என் பொறுப்பு, இதுக்கு அதோ போகின்றது காணமேகம், மழையை காணவில்லையே, இதோ கேட்கின்றது குயிலின் சோகம், இசையும் கேட்கவில்லையே.